மாபெரும் போராட்டத்தின் மத்தியில் இரண்டாம் வருகை பற்றிய நம்பிக்கை நமக்கு ஊக்கம் தருகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்கும்போது போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வல்லமை நாம் பெற முடிகிறது. அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட தகுந்த விதத்தில் உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி மரிக்கோ படைத்தீர். மீண்டுமாக பாவத்திற்காக மரிப்பதற்கு அல்ல, பாவத்தை முற்றிலுமாக ஒழிக்க தகுந்த விதத்தில் அவர் வரப்போகிறார். அந்த வருகையை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். டால்ஃபின் என்று ஒரு உயிரினம் இருக்கிறது. பார்ப்பதற்கு மீன் போல தெரியும். ஆனால் அது பாலூட்டி வகையைச் சேர்ந்தது. நாம் மூச்சு விடுவது போல மூச்சு விடக்கூடியது. இது தண்ணீரில் வாழ்ந்தாலும் நாம் சுவாசிப்பது போல நேரடியாக காற்றை சுவாசிக்கக்கூடியது. இது எப்படி தூங்கும் தெரியுமா? ஒரு கண்ணை மூடிக்கொண்டு அடுத்த கண்ணை திறந்து வைத்து தூங்கும். இடது கண் திறந்திருக்கும் போது மூளையின் வலது பக்கம் விழித்திருக்கும். வலது கண் திறந்திருக்கும் போது மூளையின் இடது பக்கம் விழித்திருக்கும். அவ்வாறு பாதி விழித்த நிலையிலேயே அது தூங்கும். ஏனென்றால் நாம் சுவாசிப்பது போல அது சுவாசித்தாலும் மனிதர்கள் சுவாசிப்பதற்கும் டால்ஃபின் சுவாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் சுவாசிக்க வேண்டும், இப்பொழுது சுவாசிக்கக்கூடாது என்று நாம் தீர்மானிப்பதில்லை. சுவாசம் தானாக நடக்கிறது. ஆனால் டால்ஃபினுக்கு அப்படி இல்லை. எப்பொழுது மூச்சு விட வேண்டும், எப்பொழுது மூச்சு விடக்கூடாது என்பதை அது தீர்மானித்தாக வேண்டும். அப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்வதற்கு அதனுடைய மூளையின் ஒரு பகுதி இப்போதும் விழித்த நிலையில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை தாக்கக்கூடிய மீன்களிடமிருந்தும் டால்ஃபின் தப்புவதற்கு இது உதவியாக இருக்கிறது. ஒரு வகையில் நம்முடைய மனது கூட அப்படிப்பட்ட விழித்த நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாததினால நம்முடைய மனது எப்பொழுதும் அவருடைய வருகையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டும். அதில் கொஞ்சமும் தூக்க நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். இயேசுவின் இரண்டாம் வருகையில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வேதாகமம் சொல்கிறது. அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலை! அப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். மரணத்தை பார்த்து நாம் இப்பொழுது பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறார். அந்த நாளை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்தில் என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி தேவனை நம்புகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன் என்று யோபு நம்பியது போல நம்முடைய துன்பங்கள் மத்தியிலே நாம் அவரை நம்பலாம்.
அவர் வரும்போது நாம் என்ன சொல்லுவோமாம்? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்று நாம் சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட காத்திருத்தல் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இரண்டாம் வருகையின் நம்பிக்கை நம்முடைய வாழ்வின் சோர்வுகளுக்கு மத்தியில் நமக்கு ஊக்கம் தர வேண்டும். இந்த கருத்தானது வேதாகமத்தின் எல்லா பக்கங்களிலும் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இரண்டாம் வருகை பற்றிய செய்தி 1845 இடங்களில் வருகிறதாம். புதிய ஏற்பாட்டில் 300க்கும் அதிகமான இடங்களில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் 262 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் 300 என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதிகாரத்திலும் இரண்டாம் வருகை பற்றி சொல்வது போல நாம் எடுத்துக்கொள்ளலாம். சராசரியாக 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் இரண்டாம் வருகை பற்றி பேசுகிறது. ஏனென்றால் இரண்டாம் வருகை ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தப் போகிறது. அதை பற்றிய வாக்குறுதியை நம் வேதாகமத்தில் நாம் பார்க்க வேண்டும். இரண்டாம் வருகை பற்றி தேவ கிருபை நமக்கு என்ன நம்பிக்கை தருகிறது என்பதை பார்ப்போமா? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு என்றால் உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் ரட்சிப்பு என்று அர்த்தமில்லை. மனிதன் யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது தேவனுடைய கிருபையால் தான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படலாம். ஆனால் அதற்கு எல்லா மனிதர்களும் தீர்மானம் செய்தாக வேண்டும். தேவ கிருபை பிரசன்னமாயிற்று என்று சொல்கிறார். முதல் வருகையிலே அது நடந்தது. தேவ கிருபை இயேசுவிலே பிரசன்னமாயிற்று. யோவான் 1:17 அவர் சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபை என்பது பாவிகளுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு. அது அநியாயம்தான், நியாயமில்லை. பாவம் செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது தான் நியாயம். ஆனால் அநியாயமாக அவனை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நியாயமும் கிருபையும் ஒரே நேரத்தில் எவ்வாறு இருக்க முடியும்? நியாயமாக நடப்பதற்காக பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டதுனால அவர் கிருபை வெளிப்படுகிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவிலே தெரிகிறது. அவரை நாம் நம்பலாம் என்பதை சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சத்தியம் என்பது நம்பகத்தன்மை. மாயை என்பதற்கு எதிர்ப்பதம். தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பது ஒரு மாயை அல்ல. நாம் அதை நம்பலாம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அவருடைய அன்பு மாயையோ என்கிற எண்ணத்தை நமக்கு உண்டாக்கலாம். அப்படி இல்லை என்பதை சிலுவை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. முதலாம் வருகையில் இதையெல்லாம் நாம் பார்ப்பதனால இரண்டாம் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நிச்சயமாக அதையும் அவர் செய்ய போகிறார். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று பவுல் சொல்கிறார். முதலாம் வருகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்க்கும்போது இரண்டாம் வருகையில் நிச்சயமாக அவர் சொன்னவை எல்லாம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அது ஆனந்த பாக்கியம் என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆனந்த பாக்கியம். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாராவது அன்பான ஒருவரை மறிக்க கொடுத்து கவலையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பவுல் எழுதுகிறார்.
நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாததற்கு எனக்கு மனதில்லை என்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையாம். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் மரித்த நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய நண்பர்கள் நிச்சயமாக எழும்புவார்கள். எப்பொழுது இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்? இயேசுவின் 2ஆம் வருகையில் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அவர்கள் உயிரோடு எழும்புவது மாத்திரமல்ல, அவருடைய வருகையில் நாம் உயிரோடு இருந்தால் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். என்ன சந்தோஷம்! நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக தகுந்த விதத்தில் பரலோகத்தை ஆண்டவர் இப்பொழுது ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு தாமே யோவான் 14:3 குறிப்பிடுகிறார். நான் இடத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் வந்து உங்களை கூப்பிட்டு செல்வேன் என்று சொல்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? பவுல் சொல்வதை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நாம் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். பாவத்தின் மேலே நமக்கு கிடைக்கிற வெற்றி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறது. பாவத்திற்கு எதிர்ப்பதம் அன்பு என்பதனாலே அன்புடையவர்களாக நாம் மாறும்போது கிறிஸ்து உயிரோடு இருந்து உதவி செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்து உயிரோடு இருப்பதனால நிச்சயமாக மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள். எனவே அன்புடையவர்களாக நீங்கள் மாறும்போதுதான் இந்த உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய மனது சோர்ந்து போகும். 2ஆம் வருகையை சீர்திருத்தவாதிகள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்தார்கள். ஹாலந்தை விட்டு புது உலகத்திற்கு சென்ற புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகளும் யாத்ரீகர்களும் இயேசுவின் வருகைக்காக இயங்கினார்கள். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த எண்ணம் பேரானந்தத்தை கொடுத்ததால் அதை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்தார்கள். அதன் விளைவாக அவர்களில் மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. புது இடத்திலே பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்க நேரிட்ட போதிலும் அவருடைய வருகை பற்றிய நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு உற்சாகத்தை தர வேண்டும். அவர் வருகிற காலத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த வருகையின் எதிர்பார்ப்பை சில உபதேசங்கள் மந்தமாக்குகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் பல முக்கியமான போதகர்கள் கிறிஸ்து இந்த பூமியிலே ராஜ்யத்தை நிறுவுவார், 1000 ஆண்டுகள் சமாதானத்தை இந்த பூமியில ஏற்படுத்துவார் என்று கற்பித்தார்கள். இது ஆவிக்குரிய மந்த நிலைக்கு மக்களை வழிநடத்தியது. ஆன்மீக விழுமையங்களின் மேல் அவர்களுக்கு அக்கறை இல்லாமலும் போயிற்று. அவர் சீக்கிரம் வருவார், அதுபொழுது நமக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கைக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதலாவது முறை வந்தபோது வெகு சிலர் தான் அதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் 2ஆம் முறை வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும் என்று வேதாகமம் சொல்கிறது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் அவருடைய மகிமையை பார்ப்பார்கள். அவருடைய வருகை எவ்வளவு பகிரங்கமாய் இருக்கும் தெரியுமா? பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் அவர் வருவதை பார்த்து புலம்புவார்கள் என்று மத்தேயு 24:30 சொல்கிறது. அப்படியானால் அங்கே ரகசியம் என்ன இருக்கிறது? அவர் வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்.
பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று வெளிப்படுத்தலும் சொல்கிறது. அவருடைய வருகையின் காட்சி எப்படி இருக்கும் என்பதை இயேசு சொல்லும்போது இவர் சொன்னார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். எனவே அவருடைய வருகையில நாம் எல்லாரும் அவரை பார்ப்போம். நல்லவர்களும் பார்ப்பார்கள், கெட்டவர்களும் பார்ப்பார்கள். அவருடைய வருகை எப்படி இருக்கும், அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை பேதுரு இவ்வாறு சொல்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இந்த வார்த்தையை தான் பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். திருடன் வருகிற விதமாய் என்றால் யாருக்கும் தெரியாமல் அவர் வருவார் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர் திருடன் வருகிற விதமாய் வரும்போது என்ன நடக்கும் என்பதை அடுத்து பேதுரு குறிப்பிடுகிறார். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுபோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படியெல்லாம் அழிந்து போகும் என்றால் அதை எப்படி நாம் ரகசியம் என்று சொல்ல முடியும்? திருடன் வருகிற விதமாய் வரும் என்றால் அவர் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் வருவார் என்று அர்த்தமாம். இந்த அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது வருவார் என்று நாம் நினைத்திராத போது அவர் வந்து விடுவார். அதனால் டால்பின் தன் ஒரு கண்ணை திறந்து வைத்து கொண்டே தூங்குவது போல நாமும் எப்பொழுதும் விழித்த நிலையிலேயே இருக்க வேண்டும். நம்மை அந்த நாள் திருடனைப் போல பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் இருட்டில் இருக்கிறவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள், இரவுக்கு உரியவர்கள் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய நிலையானது எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. முதலாவது இயேசு கிறிஸ்து வந்தபோது தன்மேலே பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாவமானார். ஆனால் இரண்டாம் தரம் வரும்போது அவர் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று எபிரேயரிலே பவுல் குறிப்பிடுகிறார். சிறிது கால மகிழ்ச்சி அல்ல, எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க தகுந்த விதத்தில் நித்தியமாக என்றென்றைக்கும் சாகாமல் கோடி 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 வருடங்கள் நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததினாலே இந்த நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் வருவார், நிச்சயமாக அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம். இந்த ஏற்பாட்டை தேவன் நமக்கு செய்திருப்பதனால அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் நம்மை அழித்திருக்கலாம். அப்படி செய்யாமல் நாம் மன்னிப்பை பெற்று நித்திய வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் வரப்போகிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. வில்லியம் மில்லர் என்கிற ஒரு சகோதரர் வேதாகமத்தை ஆராய்ந்த போது இரண்டாம் வருகையின் உண்மை குறித்து கண்டுகொண்டார். வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறதோ அப்படியே படித்தார். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? பால் மறந்தவர்களுக்கே. குழந்தையைப் போல எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு கூட தேவனை அணுகினால் அவர் நமக்கு சகல அறிவையும் தருவார். கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கிறார்கள் என்றும் ஏசாயா சொல்கிறார். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்று தெரியலாம். பரிசியாக இதுதான் என்று தேவன் சொல்லியிருந்தால் நமக்கு தெளிவாக இருக்குமே என்று சில சமயங்களிலே மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேத ஆராய்ச்சி நாம் செய்யும்போது
அவருடைய ஆவி அவைகளை சேர்த்து எந்த வசனத்தை எந்த வசனத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவும் குறிப்பிட்டார். வில்லியம் மில்லர் அதுபோன்ற ஒரு ஆராய்ச்சியை செய்தார். விசுவாசத்தால் மாத்திரமே நீதிமான்கள் ஆகிறோம் என்கிற சத்தியத்தை சீர்திருத்தவாதிகள் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதுபோல இரண்டாம் வருகை சத்தியத்தை உறுதிப்படுத்த வில்லியம் மில்லரை பயன்படுத்தினார். ஒரு வசனத்தை வாசித்தால் அது புரிகிற வரைக்கும் அதை தாண்டி அவர் செல்ல மாட்டாராம். வேத வசனங்களை வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வேதாகமத்தில் இருந்தே தன்னுடைய விளக்கங்களை அவர் பெற்றுக்கொண்டார். வேதாகமத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை நாம் புரிந்து கொள்வது பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேலுக்கு எல்லாம் புரிந்ததென்றால் அதற்கு காரணம் அவருடைய விசேஷித்த திறமை இல்லை, தேவன் அவருக்கு உதவி செய்தார். நேபுகாத்நேச்சாருக்கு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தானியேல் குறிப்பிடுகிறார். சம்பவிக்கப் போகிறது என்ன என்பது தன்னுடைய மூளையின் திறமையினாலே அவர் கண்டுகொள்ளவில்லை, தேவன் வெளிப்படுத்தியதினால் அவர் கண்டுகொண்டார். யோவான் அப்போஸ்தலன் தன்னை பற்றி சொல்லும்போது தேவனுடைய வசனத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து நான் சாட்சியாக அறிவித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை வேதாகமத்திலே நாம் பார்க்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோன்று வாழ்வதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை இந்த வேத ஆராய்ச்சியிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். பல சமயங்களிலே வேதத்தை ஆராய்வது பல தகவல்களை அறிந்து கொள்வதற்கு என்று நாம் நினைக்கிறோம். தகவல்களை பெற்றுக்கொள்வதல்ல, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமானது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இயேசுவை புரிந்து கொள்ளும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் மேல் நமக்கு அன்பு அதிகரிக்கிறது. அதனால தீர்க்க தரிசனங்களை நாம் படிக்கும்போது கூட தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்த்து நம்மை மாற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால்தான் யோவான் எழுதுகிறார், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும்போது பேதுரு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் தீர்க்கதரிசிகள் மூலம் கிறிஸ்துவின் ஆவியானவர் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் அந்த தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்தார்கள். தங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவன் வெளிப்படுத்திய சத்தியத்தை அவர்களே ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பேதுரு சொல்கிறார். எந்த காலத்தில் இவைகள் எல்லாம் நடக்கும் என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்களாம். எப்பொழுது நடக்கிறது என்கிற ஆராய்ச்சி நமக்கு அவசியம்தான். அப்படி காலத்தை ஆராய்ந்து பார்த்ததினால ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து வில்லியம் மில்லர் புரிந்து கொண்டார். தீர்க்க தரிசனத்தை ஆராயும் போது நாம் ஒரு உண்மையை எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். மனிதர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதவில்லை, தேவனுடைய கருத்தை எழுதினார்கள். சில சமயங்களில் நாம் என்ன பார்க்கிறோமோ அந்த நேரடியான அர்த்தம் அங்கே இல்லாமல் இருக்கலாம். சுய தோற்றம் இல்லாமல் அடையாளங்களாக சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டுள்ளன. உதாரணமாக, மிருகங்கள் என்றால் ராஜ்யங்கள், காற்று என்றால் யுத்தம், தண்ணீர் என்றால் தேசங்கள், ஸ்திரீ என்றால் சபை,
ஒரு தீர்க்க தரிசன நாள் என்பது ஒரு வருடம். இது போன்ற விளக்கங்களை எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த அடையாளங்களை குறித்த சரியான புரிதல் நம் விசுவாசத்திற்கு மிகவும் முக்கியமானது. இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு விளங்காது. வேதாகமத்தை வாசிக்கும் போது இவ்விதமான ஆராய்ச்சி நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் 2300 நாட்களை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. இந்த காலத்தின் நிறைவேறுதலை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். பல முன்னுறுத்தல்கள் சரியாக அந்தந்த காலத்தில் நிறைவேறியதை வில்லியம் மில்லர் கவனித்தார். ஆபிரகாமின் சந்ததியார் 400 வருடங்கள் அந்நிய தேசத்தில் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேலர் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். இஸ்ரவேலர் 70 வருடங்கள் சிறையிருப்பில் கழித்தார்கள். இஸ்ரவேலருக்கு 490 வருடங்கள் ஒதுக்கப்பட்டது. இவையெல்லாம் அப்படியே நிறைவேறியதை அவர் பார்த்தார். முதலாம் வருகை பற்றி கூட தேவன் குறித்து வைத்திருந்த ஒரு காலம் பற்றி பல வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இந்த காலம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் மேசியா வரும் மட்டும் என்று ஒரு காலம் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தை தான் இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ரோமர் 5:6. முதலாம் வருகையை பற்றிய காலம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பிரகாரமாக நடந்தது. அதுபோல இரண்டாம் வருகை குறித்தும் கால அட்டவணை ஒன்றை அவர் வைத்திருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வந்தார். இயேசுவோடு இருந்த சீடர்கள் அவர் வருகையின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் வந்திருந்தார். ஆனால் அவர்களோ ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக வந்தார் என்று நினைத்தார்கள். அதே போல இரண்டாம் வருகையின் காலத்தை குறித்தும் வில்லியம் மில்லர் தவறாக புரிந்து கொண்டார். எந்த வசனத்தின் அடிப்படையில் இரண்டாம் வருகையின் காலத்தை வில்லியம் மில்லர் கணித்தார் தெரியுமா? அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்கிற வசனத்தை அடிப்படையாக வைத்து இந்த 2300 ராப்பகல் முடியும் போது இயேசு வந்து விடுவார் என்கிற முடிவுக்கு அவர் வந்தார். இந்த தரிசனத்தை தானியேலும் புரிந்து கொள்ளவில்லை என்று தானியேல் எழுதுகிறார். நான் திகைத்துக் கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. அதனால அவர் குழம்பி போய் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தூதன் வருகிறார். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசினான் என்று சொல்கிறார். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று தூதன் அவரிடத்தில் சொன்னார். புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்துக் கொண்டிருந்த ஒரு பகுதியை தெளிவுண்டாக்குவதற்காக தூதன் அவரிடத்தில் வந்து பேசினார். உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த தூதன் சொன்னான். எருசலேமுக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்காகவும் ஆண்டவர் 70 வாரங்களை குறித்து வைத்தாராம். குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான எபிரேய வார்த்தைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். வெட்டினால் எங்கே இருந்து வெட்ட முடியும்? 2300 ராப்பகல் தரிசனம் முழங்காமல் தானே அவர் திகைத்துக் கொண்டிருந்தார். அந்த 2300 வருடங்களில் இருந்து 490 வருடங்களை நாம் வெட்டியாக வேண்டும். அந்த 490 வருடங்கள் தூதர்களுக்கு தவணையாக கொடுக்கப்பட்ட காலம். அப்படியானால் இந்த காலகட்டத்தை எப்போது துவங்குவது?
தானியேல் 9:25 நான் வாசித்து பார்க்கும்போது, அந்த 70 வார காலகட்டம் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் கணக்கு பார்க்க வேண்டும் என்று தானியேலிடம் தூதன் சொன்னார். எனவே அந்த கட்டளை எப்பொழுது வெளிப்பட்டது என்கிற தேதியை அறிந்து கொண்டால் 70 வாரங்கள் மாத்திரமல்ல, 2300 நாட்கள் எப்போது துவங்கியது என்பதையும் கண்டுகொள்ளலாம் என்று வில்லியம் மில்லர் புரிந்து கொண்டார். அந்த கட்டளை எப்பொழுது வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நீளமான ஒரு தீர்க்க தரிசன காலத்தை குறித்து தானியேல் 8:14 சொல்கிறது. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் என்று தூதன் சொன்னார். இங்கே எடுப்பித்து என்பதற்கான எபிரேய வார்த்தையானது மற்ற இடங்களிலே வசமாக்கி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உதாரணம் 2 நாளாகும் 26:2 பாருங்கள். இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். எருசலேம் யூதர் வசமாக வர வேண்டும். எப்பொழுது எருசலேம் யூதர் வசமாயிற்று? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை அழித்து விட்டார். அதற்கு பிறகு யூதர்கள் நேபுகாத்நேச்சாருக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். எப்பொழுது மீண்டுமாக எருசலேம் யூதர் வசமாக வந்தது? தேசத்தின் நிர்வாகம் அந்நிய நாட்டின் கீழ்தான் இருந்தது. அந்த நிலை மாற்றக்கூடிய ஒரு சட்டத்தை பற்றி எஸ்ராயா 7:26 சொல்கிறது. உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் எவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று ஒரு கட்டளை அர்த்தசஷ்டா எனும் ராஜா போட்டார். அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேசத்தை நிர்வாகம் பண்ண வேண்டும் என்றும், அப்படி செய்யாதவனுக்கு நீ என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம் என்றும் எஸ்ராவுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அவனை கொல்லலாம், தேசத்தை விட்டு துரத்தலாம், அபராதம் போடலாம், சிறையிலே வைக்கலாம். சட்டத்திற்கு இங்கே வல்லமை கொடுக்கப்பட்டது. முக்கியமாக நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. அந்நிய தேசத்தின் ராஜா இந்த உரிமையை யூதருக்கு கொடுக்கிறார். இந்த சட்டம் எந்த ஆண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கிமு 457 இந்த சட்டம் போடப்பட்டது. கிமு 457 2300 ஆண்டுகள் கழித்து கிபி 1844 வருகிறது. அந்த ஆண்டிலே பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பொதுவாக வேதாகமத்தை நாம் படிக்கும்போது ஒரு வசனத்திற்கான விளக்கத்தை வேதாகமத்திலிருந்தே பார்க்க வேண்டும். அப்படித்தான் வில்லியம் மில்லர் படித்தார். நாம் அவ்வாறு தான் படிக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் ஏதாவது ஒரு கருத்தின் மேலே நமக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது என்றார் வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்காமல் நாம ஒரு முடிவிற்கு வந்து விடுகிறோம். வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அதனால் எந்த விளக்கமாக இருந்தாலும் அந்த விளக்கத்திற்கு ஆதாரம் வேதாகமத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஏன் ஒரு தவறான முடிவுக்கு வில்லியம் மில்லர் வந்தார்? பூமிதான் பரிசுத்த ஸ்தலம் என்றும், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது என்றால் அக்கினியால் பூமி சுத்திகரிக்கப்படுவது என்கிற பிரபலமாக சொல்லப்பட்ட கருத்தை வில்லியம் மில்லர் ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த ஸ்தலம் எது என்பதை குறித்து அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை. சீக்கிரமாக ஆண்டவர் வர வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்ததுனால இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுபோல்தான் இன்றைக்கும் கூட நாம் தவறு செய்கிறோம். அவரை பார்க்க வேண்டும், சீக்கிரமாக அவரை காண வேண்டும் என்று ஆசை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் 6000 வருஷம் இந்த ஆண்டில் முடியப் போகிறது, அப்பொழுது ஆண்டவர் வந்து விடுவார் என்று பல வருடங்கள் இதுவரைக்கும் சொல்லிவிட்டார்கள். இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு இருந்த சீடர்கள் இயேசு சொன்னதை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. அதுபோல்தான் வில்லியம் மில்லரும் அவருடன் இருந்தவர்களும் 2ஆம் வருகையின் காலம் குறித்து சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள்.
ஏற்கனவே இருந்து வருகிற தவறான கருத்துகள் அவருடைய மனதை ஆக்கிரமித்திருந்ததால் புரிந்து கொள்வதற்கு கஷ்டம் இருந்தது. முழுவதும் புரிந்து கொள்ளாதவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? பொதுவாக இப்படிப்பட்டவர்களை இழிவாக பேசுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வருடத்தை குறிப்பிட்டு இந்த வருடத்தில் ஆண்டவர் வந்து விடுவார் என்று பேசுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு வேதாகமம் தெரியாதா என்று நாம் சொல்லலாம். நாம் இன்னொன்றை பார்க்க வேண்டும். அவருடைய ஆசை எங்கே இருக்கிறது என்பதை தானே நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதை தானே நாம் பார்க்க வேண்டும். நேரம் குறிப்பது தவறுதான். ஆனால் நேரம் குறிக்கிறவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் இல்லை. இப்படி ஒரு ஏமாற்றம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் என்பது தேவனுக்கு முன்னரே தெரியும். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்கிறது. அவர் சொல்வது அவருடைய வாய்க்கு இனிக்கும், ஆனால் வயிற்றுக்கோ கசப்பாயிருக்கும். எல்லாவற்றையும் குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் எதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தகவல்கள் மேல் நமக்கு இருக்கிற ஆசையினாலே நாம் தவறாக முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே சிலருக்கு சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக அவர்களை நாம் தவறாக பார்க்கக்கூடாது. முழுவதும் புரிந்து கொள்ள முடியாதவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சில வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். பல முக்கியமான தீர்க்க தரிசனங்களை தேவன் அவர் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த புத்தகத்தின் இறுதியிலே அவர் சொல்கிறார், நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்கிறார். அவருக்கு விளங்கவில்லை. அவர் எழுதிய தீர்க்க தரிசனங்களே அவருக்கு விளங்கவில்லை. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். யாருக்கு எப்பொழுது எது விளங்க வேண்டுமோ அப்பொழுது அவர்களுக்கு அதை விளக்குவார். எல்லாம் இப்பொழுதே நாம் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பவுல் இதை பற்றி சொல்கிறார் பாருங்கள். இந்த ரகசியம் பிற இனத்தவர்களும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் ரட்சிப்பில் பங்கு இருக்கிறது என்பதை பற்றிய கருத்தை ரகசியம் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனே வெளிப்படுத்தவில்லை. ஏன் அப்படி வெளிப்படுத்தவில்லை? சரியான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாவிட்டால் அதற்காக அது தவறு இது தவறு என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமகாலத்தில் இருந்த பக்திமான்களை எவ்வாறு எழுதுகிறார்கள் என்று பாருங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. பவுல் சொன்னவைகளை எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது என்று பேதுருவை எழுதுகிறார். ஆனால் அதற்காக புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று அர்த்தமில்லை. இது முக்கியம். பவுல் சொல்கிறார் பாருங்கள், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் எல்லா தகவல்களும் எனக்கு தெரிந்தாலும் எது எப்பொழுது நடக்கும் என்பதையெல்லாம் நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் என்கிற சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. முக்கியம் அன்புதான். அந்த அன்பு இருந்தால் தீர்க்க தரிசனங்கள் புரியவில்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேள்வி கேட்கிறேன், யோசித்து பாருங்கள். 2300 ராப்பகல்களை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு மனப்பாடமாக எல்லா வழக்கங்களையும் சொல்ல முடியும்? குறிப்பு எழுதின காகிதம் கையில் இல்லை என்றால் அதை குறித்து பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்படியாலும் என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. பவுல் சொல்கிறார், அன்பு ஒரு காலம் ஒழியாது,
தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். ஏன் பவுல் இவ்வாறு தீர்க்க தரிசனங்களையும் அறிவையும் விட அன்பை முக்கியப்படுத்துகிறார்? 1 கொரிந்தியர் 8:1 அவர் சொல்கிறார், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். சில வசனங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலை நமக்கு இருக்கிறது என்றால் நமக்கு பெருமை வராது, இருமாப்பு வராது. அதற்காகவே கூட தேவன் நாம் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நம்ம வைத்திருக்கலாம். வில்லியம் மில்லருடைய தவறான புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் தோன்றியது என்கிற எண்ணம் நமக்கு தாழ்மையை தர வேண்டும். மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களை கேவலமாக பார்க்காமல் இருப்பதற்கு நமக்கு எண்ணத்தை தர வேண்டும். ஆனால் இப்போதும் கூட நாம் சொல்கிறோம், எனக்கு தெரிந்திருக்கிற இந்த கருத்து அவனுக்கு தெரியவில்லை, எனவே அவன் நல்லவன் இல்லை என்று தீர்ப்பை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக அந்த மனிதன் மேலே நமக்கு அன்பு இருந்தது என்றால் பக்தி விருத்தி உண்டாகும் என்று சொல்கிறார். எது முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாகும் போது நமக்கு இருக்க வேண்டியது அறிவு அல்ல, அன்பு. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம ஒப்படைப்போமா என்று யோசித்து பாருங்கள். ஹாரி ஐன்சைட் என்கிற ஒரு சகோதரர் நியூகினியில் நடந்த ஒரு திருவிருந்து ஆராதனையை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த ஆராதனையில் பல ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு ஊழியர் தன் அருகில் இருந்த ஒரு சகோதரனை கவனித்தார். திடீரென்று அவனுடைய உடலெல்லாம் பதறிற்று, அவனுடைய முகம் மாறிற்று. கொஞ்ச நேரம் ஏதோ போராட்டத்தில் இருப்பது போல காணப்பட்டார். பிறகு சற்று நேரம் கழித்து அமைதியானான். என்ன ஆயிற்று உனக்கு என்று அந்த ஊழியர் நினைத்தார். ஆராதனை முடிந்த பிறகு அவனிடத்தில் கேட்டார், என்ன ஆயிற்று, திடீரென்று உன்னுடைய முகம் மாறிற்று, அமைதி இல்லாமல் இருந்தாயே, என்ன ஆயிற்று என்று கேட்டார். அவன் சொன்னான், ஒரு மனிதன் உள்ளே வந்தான், அவனை பார்த்த உடனே எனக்கு கோபம் வந்தது, அதனால்தான் அப்படி இருந்தேன் என்று சொன்னான். ஏன் உனக்கு கோபம் வந்தது என்று கேட்டபோது அவன் சொன்னான், அந்த மனிதன் என்னுடைய அப்பாவை கொலை செய்து அவருடைய மாம்சத்தை தின்று விட்டான். உங்களுக்கு அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? தன்னுடைய அப்பாவை கொலை செய்த ஒரு மனிதன், அது மாத்திரமல்ல தன்னுடைய அப்பாவின் மாம்சத்தை தின்ற ஒரு மனிதன் அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறான் என்பது அவனுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கிற்று. பிறகு எப்படி அமைதியானாய் என்று அந்த ஊழியர் கேட்டார். எனக்காக மரித்த ஆண்டவர், என்னுடைய பாவத்திற்காக மரித்த ஆண்டவர் அவனுடைய பாவத்திற்காகவும் மரித்திருக்கிறார். தன்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்திருக்கிறார் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவனாக இந்த திருவிருந்து ஆராதனையில அவன் பங்கு பெற வந்திருக்கிறான். நான் எப்படி அவன் மேல் கோபமாக இருக்க முடியும்? என்னுடைய பாவங்களை மூடின ஆண்டவர் அவனுடைய பாவங்களையும் மூடுகிறார். அதனால் என்னுடைய மனது அமைதியாயிற்று என்று சொன்னான். 2ஆம் வருகையில் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். மாறுவோமா? இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் நல்ல பிதாவே, உம்மை போன்ற இரக்கத்தை எங்களுக்கு தார். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.